பார்த்தீங்கன்னா கங்கை அம்மனை பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. அவ்வளோ ஆனந்தமாக இருக்காங்க அம்மா வந்து. சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு மாலை செலுத்துட்டாங்க பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கு. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. வான வெடிக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது பேக் சைடில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் குடியாத்தம் வேப்பூர் கிராமத்தில் 138வது கங்கை அம்மன் திருவிழாக்கு தான் நம்ம வந்திருக்காங்க. மிக விமர்சையாக நடக்குன்றது வந்து சொன்னாங்க. ஸோ வாங்க இப்படிக்குள்ள போகல, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரோட்டில் காசு மாலை ரெடி பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. கங்கை அம்மன் ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. குடியாத்தம் வேப்பூர் கிராமங்க. கங்கை அம்மனோட டெக்கரேஷன் பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கு. ரொம்ப வந்து அற்புதமாக ஜோடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கங்கை அம்மனை பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கு. அவ்வளோ ஆனந்தமாக இருக்காங்க அம்மா வந்து. இங்கே பாருங்கள், ராஜா ஸ்ட்ரீட் பிரதர்ஸுங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காசு மாலை வந்து ஸோ இப்போ அம்மனுக்கு வந்து இது பண்ண போகிறாங்க, மாலை போட போகிறாங்க.
நம்ம அதை தான் நம்ம பார்க்குறோங்க. பாருங்களேன். இங்கே பாருங்க காசு மாலை எடுத்துகிட்டு வராங்க ராஜா ஸ்ட்ரீட். சுவாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு மாலை செலுத்தாங்க பாருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கு. ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. காசு மாலை வந்து ராஜா ஸ்ட்ரீட் இது வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் வந்து ராஜா ஸ்ட்ரீட் பிரதர்ஸ் வந்து காசு மாலை ரெடி பண்ண. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது சுவாமி. ஸோ இங்கேருந்து லைட் செட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். வேறு லெவலான ஒரு லைட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. டெக்கரேஷன்ஸ் எல்லாமே அந்த சுவாமி இது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கோயிலுக்கு ஆப்போசிட்டில், அதாவது இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வான வெடிக்கை வந்து இங்கே வெடிக்கிறாங்கங்க. வெடிக்கை பாருங்கள் ஒன்று ஒன்றா வெடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சிறப்பான வெடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் காற்று இருக்கிறது வெடிக்கிறதுக்கு. வேறு லெவலில் விடுறாங்க பாருங்கள் வெடிகள்லாம். ஷார்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க இங்கே. ஸோ எத்தனை ஷார்ட்டுன்னு தான் தெரியல. செம்மையாக இருக்குங்க ஷார்ட்ஸ் வந்து. வாவ் வேறு லெவலுங்க ஷார்ட்ஸ். பாருங்க கண்ணா பின்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா வெடியுதுங்க. வேற மாதிரிங்க. இந்த பக்கம் பாருங்க செம்மையா வச்சிருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா வெடி நாட்டு செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. சம்மன் பாருங்க, சிறு சம்மன் வராங்க கரகத்தோட வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்குது பார்க்க இந்த காட்சி. அம்மா கிளம்பும் போது பாருங்க, வான வெடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கிறாங்க. ரொம்பவே அற்புதமாக இருக்கு. வான வெடிக்கையும் வெடிக்கிறாங்க பாருங்க. அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்காங்க கோவிலுக்கு. வான வெடிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கு பேக் சைடில். தீபாத்திரம் நடந்துட்டு இருக்குங்க. கீழேருந்து வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து கும்புறாங்க பார்த்தீங்களா. அதாவது இவங்க தாண்டி போவாங்க, விழுவாங்க இந்த மாதிரி வந்து கீழே. ஸோ சுவாமி இதை வந்து தாண்டி போவாங்க ஒருத்தரையும் வந்து. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அவங்க அம்மா வீட்டிலேருந்து வந்தாங்க. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமாக சிரிச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ரிட்டன் வந்து போவாங்க. அதாவது மாமியார் வீட்டுக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே போவாங்க, சோகமாக போவாங்க. ஸோ அந்த முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோகம் தெரியுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஸோ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கலைப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட வரலாறு. சின்னதாக சொல்லியிருக்கேன் வரலாறு வந்து. காலகாலமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து பண்ணுவாங்க. காலையில் வரும்போது ஆனந்தமாக வருவாங்க. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டுக்கு அழுதுகிட்டே போவாங்க. ஸோ மழையும் வந்து பார்த்தீங்கன்னா பெய்யும், லைட்டாக தூர போட்டுச்சுங்க.
குறையில்லை அடி மகனாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிறுசம்மன் வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து கலைப்பாங்க. அதாவது அந்த அங்கே உட்காந்துருக்காங்க பார்த்திங்களா, பூ இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கலைப்பாங்க சுவாமி வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுவாங்க. சுவாமி வந்து பார்த்திங்கன்னா துணி போட்டு மூடிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க சுவாமியை. இங்கே தான் வந்து கலைப்பாங்க. சிறுசம்மன் வந்து கொண்டே இருக்கிறாங்க பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். கரகம்ங்க சிறுசம்மன்லாம் வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கலைப்பாங்க. அங்கே பாருங்க இறக்கிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா கலைப்பாங்க. பூஜைகள்லாம் வந்து பண்ணுவாங்க. இங்கே சிறுசம்மனும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கலைப்பாங்க. அதை நீங்களே வந்து பார்க்க போகிறீங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் இந்த இடத்துல வந்து ஸோ கலைக்கிறத வந்து நம்ம எடுக்கிறதுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்குறவங்க. போட்ட முத்து எத்தனையோ பாத உருகி போகுதம்மா எத்தனையோ அழகி எங்கையம்மா. இந்த அம்மா யாரு வீட்டு பொண்ணு என்று கேட்டால் வண்ணார பெண்ணு மனா வடுகு வண்ணா பேத்தியானால். எப்படி வண்ணார பொண்ணு? அதாவது அந்த வண்ணார் வீட்டு பொண்ணு வந்து கருப்பா இருக்கும். அதனாலதான் அந்த ஆள் பந்தத்தை பூசி வருது. ஏன்னா எங்க வீட்டு பொண்ணு கருப்பா இருந்தாலும் வெளிச்சத்துல சிகப்பா தெரியணும். இதுக்காகதான் அந்த ஆள் பந்தத்தை பூச்சினே வருவார். ஏனென்று கேட்டா வண்ணார பெண்ணு மனா வடுகு வண்ணா பேத்தியானா ஏகாலி பெண்ணு மனா இப்ப எல்லோருக்கும் தெய்வமானார். 1008 தலை விழுந்தா கூட பண்ணாம தான் சேரும். அவரா மனசு வச்சு பம்புகார குத்ததான் குத்த மாதிரி இல்லைன்னா கொடுக்கறது கிடையாது. ஆமா, ஏகாலி பெண்ணுமானா எல்லோருக்கும் தெய்வமானார். அந்த கடற்கரை ஓரத்திலே கண்டெடுத்தார் ஏகாலி. ஏகாலி பெண்ணுதான் இந்த கெங்கையம்மா. வைகாசி மாசம் பிறந்தாலே வெக்கிப்புரி திருவிழா. இதெல்லாம் அவதார கொண்டு நம்ம வேப்பூர் மலையிலே துணி கொண்டு வாழ்கின்றாள் கெங்கையம்மா. எப்படி கேட்டா எங்க கெங்கையம்மா விட்டு யாரோ அந்த ஊர்ல போயிட்டு நேற்று எங்க வேலைக்கு போய் கேட்டாங்கன்னா வேப்பூர் மலையில கெங்கம்மா திருவிழா முடிச்சுட்டு இந்த அம்மா அப்படி அழகா சொல்லிச்சாங்க. இதெல்லாம் போயிட்டு நம்ம அந்த ஊர்ல சொல்லுவோம். அந்த ஊர்ல சொல்லி நாளைக்கு இன்னொரு ஊர்ல போய் சொல்லுவோம். அதுதான் சொல்றது. உனக்கு யாரு முதல்ல
அவர் அமெரிக்கா கோட போடுறாரா எல்லாரும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கங்கை அம்மன் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றதுங்க. வான வேடிக்கை, ஆட்டம் பாட்டம், மேளம் தாளம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு வைப் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. வான வேடிக்கைலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. செம்மையாக வந்து வான வேடிக்கைலாம் வெடிச்சாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை அம்மனோட கலைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் தெரியும். ஒவ்வொரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலைப்பு பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் வருஷம். ஸோ கலைப்பு வந்து நானே மொதல் வருஷம் இப்போ தாங்க பார்த்தேன். கலைப்புன்றது வந்து எப்படி பண்ணுவாங்க, அதான் கங்கை அம்மன் வந்து எப்படி கலைப்பாங்கன்றது நானே பார்த்தேன், இப்போ தான் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கும் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்கேங்க கலைப்பு வந்து. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். சைனிங் ஆஃப் தினேஷ்.